ஸோ நிஃப்டியில் விவேப் யூஸ் பண்ணி இன்றைக்கும் நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதோட ரிப்ளை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய விவேப் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளானது. ப்ரைஸ் வந்துட்டு ஒரு தடவை விவேப்பை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிவிட்டு இதர் மேலேயோ கீழேயோ போகணும். திரும்ப போயிட்டு ரெண்டாவது தடவை ரீடெஸ்ட் அந்த டைரக்ஷனில் ரீடெஸ்ட் ஆகும்போது நான் வந்துட்டு அந்த கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கேண்டில் ஜென்ரேட் ஆகும்போது அந்த கேண்டிலில் நான் வந்துட்டு ட்ரேட் இனிஷியேட் பண்ணுவேன். பிளெயின் 1:2 டார்கெட் ரேஷியோ எல்லா ட்ரேடுக்குமே வைப்பேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தேன். நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே ஸ்ட்ராங்காக கேப் அப்போட ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு விவேப்பை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப விவேப்பில் ரீடெஸ்ட் ஸ்ட்ராங்காக எடுக்கும்போது ட்ரேட் இனிஷியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன். 10 மணி வரைக்குமே திரும்ப நிஃப்டி வந்து பிரேக் பண்ணவே இல்லை. 10 மணிக்கு தான் எக்ஸாக்டாக நிஃப்டி பிரேக் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த விவேப்பில் ரீடெஸ்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன். கரெக்டாக 10:50க்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்ட்ராங்காக விவேப்பில் ஒரு தடவை ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ட்ரேடை இனிஷியேட் பண்ணேன். நான் வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணேன். விவேப்பில் என்னோடய என்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கேண்டிலுக்கு கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் பிளெயின் 1:2 ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:40க்கு ப்ராஃபிட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணணும். விவேப் ஒரு தடவை ப்ரைஸ் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். திரும்ப ரீடெஸ்ட் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இதர் ஹேமரோ இல்லை மர்பூஸோ வரதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சிங்கன்னா சிம்பிளாக கிடைக்கலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை எவ்வளவு சிம்பிளாக வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ட்ரேடையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி.